நம்ம லைஃப்பில் நாம் 1000 பேரை மீட் பண்ணுவோம். பட் நம்ம மனசில் இடம் பிடிக்கிறது என்னவோ 1-2 பேர் தான். இந்த மாதிரி நம்ம மனசில் இடம் பிடிக்கிறதுக்கு அந்த பர்சன் அழகாக இருக்கணும்னோ இல்லை பணக்காரனாக இருக்கணும்னோ எந்த ஒரு அவசியமும் கிடையாது. அந்த பர்சன் நம்ம வாழ்க்கையில் என்ன மாதிரியான வேல்யூ ப்ரொவைட் பண்ணியிருக்காங்கிறத பொறுத்து தான் நாம் அவங்களுக்கு அந்த இடத்த கொடுப்போம். கரெக்டாக? வெல்கம் டு கே ஸ்ட்ராட்டஜிஸ்ட். இது லவ் கேம்பெயின் வித் மார்க்கெட்டிங் கான்செப்ட் சீரிஸ் பார்ட் 6. இந்த மாதிரி வேல்யூ ப்ரொவைட் பண்ணுறது தான் மார்க்கெட்டிங்கில் வேல்யூ ப்ரொபோசிஷன் அப்படின்னு சொல்லும். வென் கம்ஸ் டு த ரிலேஷன்ஷிப், நீங்கள் ஒரு பர்சனை இம்ப்ரெஸ் பண்ண நினைக்கும் போது ஜஸ்ட் அவங்க முன்னாடி சீன் போட்டு அவங்களுடைய அட்டென்ஷனை நீங்கள் கிராப் பண்ணுறதை விட உண்மையிலேயே அவங்களுக்கு என்ன நீடட் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அதை நீங்கள் ப்ரொவைட் பண்ணும்போது அந்த வேல்யூ உங்களை அவங்க மனசில் ஈஸியாக இடம் பிடிக்க வைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், அவங்க டவுனாக இருக்கும்போது சப்போர்ட் பண்ணுறது, அவங்க சோர்வாக இருக்கும்போது மோட்டிவேட் பண்ணுறது, இந்த மாதிரி. சிமிலர்லி இன் மார்க்கெட்டிங், உங்களுடைய ப்ராடக்ட் ஆர் சர்வீஸ் 10-11 இல்லாமல் உண்மையிலேயே உங்களுடைய ஆடியன்ஸுடைய ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணி அவங்க லைஃப்பை ஈஸியர் ஆக்கணும். அப்போ தான் உங்களுடைய கஸ்டமர் காம்படிஷன் மத்தியில் உங்களை சூஸ் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஸ்விக்கிஸ் வேல்யூ ப்ரொபோசிஷன் இஸ் fastest food delivery at your doorstep. They promise convenience and they deliver it consistently. ஸோ இந்த மாதிரி நீங்கள் உங்களுடைய லைஃப்பில் ஆர் பிஸ்னஸில் என்ன மாதிரியான வேல்யூவை ப்ரொவைட் பண்ண நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த மாதிரியான மார்க்கெட்டிங் கான்செப்டை நீங்கள் ஈஸியாக கற்றுக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு லைக் போட்டு என்ன ஃபாலோ பண்ணிக்கோங்க.